வான் சிறப்போடு நடைபெறுகிற தலைவர் பிறந்தநாள் கூட்ட நிகழ்ச்சியின் மதிப்பிற்குரிய தலைவர் திருவள்ளூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் திசையெதிர பணியாற்றுகின்ற பந்தய குதிரை புகழ்மலிந்த பூவிருந்தவல்லி சட்டப்பேரவை தொகுதியின் மாண்புமிகு உறுப்பினர் அன்பிற்கினிய நண்பர் பிரகாசம் என்ற குட்டியவர்களே, இந்த மகத்தான நிகழ்வில் கலந்து கொண்டு எளியவன் எனக்கு முன்னால் கோடை இடி போல் முழங்கி அமர்ந்திருக்கின்ற கழகத்தின் செய்தி தொடர்பாளர் ஆரியூர் தம்பி அனந்தஜித் அவர்களே, இந்த நாளில் உங்களை எல்லாம் சந்திக்கிற வாய்ப்பை, உன்னதமான உரை ஒன்றை ஆற்றுவதன் மூலம் உங்கள் நெஞ்சங்களில் சங்கமிக்கிற வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிற பூவிருந்தவல்லி ஒன்றிய கழகத்தின் ஆற்றல் மிகுந்த செயலாளர், இவனை வாழ்க்கையில் தாமதமாக சந்தித்து விட்டேனோ என்கிற அளவிற்கு என்னில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற என்னுயிர் தம்பி ஜெகன் அப்பு அவர்களே, பணவேடு தோட்டம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர், இந்த மகத்தான நிகழ்ச்சிக்கு வடிவம் தந்திருக்கிற என் பாசத்திற்குரிய நண்பர் PR சிவசங்கர் அவர்களே, முத்து தமிழில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற ஆரியூர் தங்கை பவித்ரா அவர்களே, யாரை தொடுப்பது யாரை விடுப்பதென்று நானே மயங்கி போகிற அளவிற்கு பாலில் பட நெய்யாய் விறகில் தீயாய் நிகழ்ச்சி நிரல் முழுவதும் நிறைந்திருக்கின்ற தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களே, மாநாடு போல திரண்டிருக்கின்ற இந்த மகத்தான பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்திருக்கின்ற காலத்தால் சீலத்தால் மூத்த பெரியோர்களே, பால் நினைந்து ஊட்டுகிற என் பரிவுள்ள தாய்மார்களே, வரலாற்று மாற்றத்திற்கு அடையாளமாக விளங்குகிற வாலிப தம்பிகளே, கற்றறிந்த தோழர்களே, கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களே, கூட்டத்திற்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிக் கொண்டிருக்கிற காவல்துறையை சார்ந்த அதிகாரிகளை, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் சர்க்கரையாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே, மாற்றான் தோட்டத்தில் மணக்கும் மல்லிகைகளே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் தலைவர் நெஞ்சில் குடியிருக்கும் என் அன்பு தம்பிகளே, வணக்கம். எழிலும் அழகும் கொட்டி கிடக்கின்ற இந்த சின்னஞ்சிறிய கிராமத்தில் ஒரு மாநாடு போன்ற ஒரு நிகழ்ச்சியை சிவசங்கர் அவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். இவர் பணவேடு தோட்டம் சிவகுமாரா இல்லை குணவேடு திட்டம் சிவகுமாரா என்று ஐயுறக்கூடிய அளவிற்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இன்றைக்கு அவர் இங்கே கூட்டியிருக்கிறார். நான் 5 மணிக்கே புறப்பட்டு 5:30 மணிக்கே வந்துவிட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பாரிவாக்கத்துக்கு அந்த பக்கத்தில் இருந்தே சாலையின் இருமருங்கும் வெள்ளை குழல்களும் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிகளும் அலங்கரிக்கப்பட்டு சாலைகள் ஒரு புத்தம் புதிய உணர்வை பெற்றிருப்பதை நான் கண்டேன். பாரிவாக்கம், பணவேடு தோட்டம், கோப்பஞ்சேரி, கோலப்பம் சேரி, விசிலா நல்லூர் ஆகிய ஊரில் இருந்தெல்லாம் வந்திருக்கிற வயலாநல்லூர்
வந்திருக்கிற வெற்றி கழகத்தின் சொந்தங்களை வணங்கி மகிழ்கிறேன். தலைவர் விஜய் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாட்டில் நடைபெறுகிற முதல் பொதுக்கூட்டத்தை நடத்துகிற வாய்ப்பை ஜெகன் பாபுவும் சிவகுமாரும் பிரகாசமும் நடத்துகிற வாய்ப்பை இன்றைக்கு பெற்றிருக்கிறார்கள். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாய்ப்பளித்த தம்பி ஜெகன் பாபுவுக்கும் சிவகுமாருக்கும் நன்றி சொல்லுகிற நேரத்தில் ஒரு கூட்டம் முடிக்க வேண்டிய நேரத்தில் தொடங்க வேண்டியதாயிற்று. கும்மிடிப்பூண்டிக்கு அருகில் எரிவாயு கசிவில் ஒரு விபத்து ஏற்பட்டு 9 பேர் மரணம் அடைந்திருக்கிற நிலையில் அந்த இடத்துக்கு போய்விட்டு மாவட்ட செயலாளர் இங்கே வருவதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிவிட்டது. அமைச்சர்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிற செய்தியும் குட்டி என்கிற பிரகாசம் எனக்கு சொன்னார். இல்லாவிட்டால் கூட்டத்தை 6 மணிக்கு தொடங்கி 8 மணிக்கு முடித்திருக்கலாம். தலைவருக்கு நாளை பிறந்த நாள். மனமெல்லாம் மகிழ்ச்சியால் நிரம்பி வடிகிறது. தலைவர் அவர்கள் 52வது அகவையில் அடியெடுத்து வைக்கிறார். 52வது அகவையில் அடியெடுத்து வைக்கிற முதலமைச்சருக்கு நாளை பிறந்த நாள். பிறந்த நாள் கொண்டாடுகிற தலைவருக்கு நாஞ்சில் சம்பத் பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். குயில்களே கூவுங்கள், எங்கள் தலைவர் விஜய்க்கு பிறந்த நாள். மயில்களே தோகை விரித்தாடுகிற மயில்களே அகவுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். பிளிறுகிற யானை கூட்டங்களே பிளிருங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். கர்ஜிக்கின்ற சிங்கங்களே நாளைக்கு கொஞ்சம் உறக்க கர்ஜியுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளைக்கு பிறந்த நாள். குந்தி குரல் எடுத்துகிற கூவுகிற குயில்களை கூவுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். கும்மாளம் போட்டு கீழே விழுகின்ற குற்றால அருவியை கொட்டி முழக்கு, எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். பாடும் பறவைகளே பறைசாற்றுங்கள், நாளை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள். ஓடும் மேகங்களை உறக்கச் சொல்லுங்கள், எங்கள் தலைவருக்கு நாளை பிறந்த நாள். ஆலய மணிகளே அதிருங்கள், நாளை எங்கள் தலைவருக்கு பிறந்த நாள். இருண்டு கிடந்த தமிழகத்தில் 1967க்கு பிறகு 1977க்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்த அதிசய தலைவன் விஜய்க்கு நாளை பிறந்த நாள். நாடு எதிர்பார்க்கவில்லைதான், ஆனால் நாஞ்சில் சம்பத்தை நான் நம்பினேன். டிசம்பர் திங்கள் 5 காயம்பட்டு கிடந்த நான் ஒரு ஆறுதலை தேடி தலைவர் விஜய் அவர்களை சந்தித்து கட்சியில் இணைத்துக் கொண்ட பிறகு நான் கலந்து கொண்ட கூட்டங்களில் வருகிற கூட்டத்தை வைத்து நானே கணக்கிட்டு சொன்னேன், தலைவர் முதலமைச்சர் ஆவதை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. நான் தான் அதை முதலில் சொன்னேன். இன்றைக்கு தலைவர் அவர்கள் முதலமைச்சர் ஆகிவிட்டார். அரியணையில் அமர்ந்து விட்டார். 717 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு உத்தரவிட்டு கடைகள் மூடப்பட்டு விட்டன. ஒரு போதையற்ற தமிழகத்தை நோக்கி தமிழகம் பயணிப்பதற்கான சூழல் இன்றைக்கு தொடங்கிவிட்டது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி காலத்தில் அம்மா உணவகங்கள் கண்டுகொள்ளப்படவில்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் இட்லி இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, ஆனால் பொங்கல் இல்லை. அம்மா உணவகங்கள் இருந்தன, பணியாளர்கள் இல்லை. இன்றைக்கு எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தவுடனே அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் என்று அறிவித்து இன்றைக்கு அம்மா உணவகங்கள் இயங்க தொடங்கி இருக்கின்றன. சங்க இலக்கியத்தில் இல்லோர் ஒக்கல் தலைவன் என்று ஒரு வரி வரும். இல்லாதவர்களுக்கான தலைவன் எங்கள் தலைவர் விஜய்.
பசித்து வருகிற ஏழைகள் அம்மா உணவகத்தில் ஒருவேளை உணவருந்துகிறார்கள். இதையும் சங்க இலக்கியம் பசிப்படி மருத்துவன் என்று சொல்லும். பசிப்படி மருத்துவனாக எங்கள் தலைவர் புதிய அவதாரம் எடுத்திருக்கிறார். முதலீட்டை ஈர்க்கிறோம் என்கிற பெயரால் டிஆர்பி ராஜாவும் ஸ்டாலின் குடும்பமும் உலக நாடுகள் சுற்றி மக்கள் வரிப்பணத்தில் மஞ்சள் குளித்து பல்லாயிரம் கோடியை செலவழித்தார்கள். எந்த தொழில் முதலீட்டையும் இன்றைக்கு ஈர்க்க முடியவில்லை. எங்கள் அமைச்சரவையில் இருக்கிற 30 வயது கூட நிரம்பாத தொழில்துறை அமைச்சர் தங்கை கீர்த்தனா இன்றைக்கு தென்கொரியா நாட்டுக்கு சென்றுவிட்டு அங்கே ஒரு ஒப்பந்தம் போடுவதற்கான ஏற்பாடை செய்துவிட்டு வெற்றிகரமாக திரும்பிவிட்டார். நான் கீர்த்தனாவிடம் கேட்டேன், அடுத்து என்ன திட்டம் இருக்கிறது என்று. அண்ணா, டென்மார்க்குக்கு மட்டும் சிவகாசியில் இருந்து 6000 கோடி ரூபாய்க்கான பட்டாசை அனுப்புவதற்கு நான் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன் என்று எங்கள் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னார்கள். நான் பொதுமக்களுக்காக சொல்லுகிறேன், என் தம்பிகளுக்காக சொல்லவில்லை. என் தம்பிகளுக்கு அரசியல் தேவையும் இல்லை. அவர்கள் விஜய் என்கிற அவரை உயிருக்குயிராக நேசிக்கிறவர்கள். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை விஜய் என்று சொல்லி களத்தில் நிற்பவர்கள். அரசியலில் என்ன நடந்தாலும் எங்கள் தம்பிகளை பாதிக்காது. ஆனால் நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், எங்கள் தலைவரின் தமிழக வெற்றி கழக ஆட்சி மலர்ந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய போக்குவரத்து பொதுப்பணித்துறை அமைச்சர் மதிப்பிற்குரிய கழகத்தின் தேர்தல் பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டுகிறார். இதுவரைக்கும் இந்த அதிசயம் யாரும் செய்ததில்லை. தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒப்பந்தக்காரர்களை கூட்டி எங்களுக்கு எந்த ஃபண்டும் தேவையில்லை, சாலைகள் தரமாக இருக்க வேண்டும் என்பதே எங்கள் நோக்கம். சாலைகள் தரமாக இல்லாவிட்டால் ஒப்பந்தத்தை ரத்து செய்வதற்கு நான் தயங்க மாட்டேன் என்று அறிவுறுத்தியது மட்டுமல்ல, ஆணையிட்டார். அவர்களை சந்தித்ததற்கு பிறகு சொன்னார், டெல்லியில் இருக்கிற சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறையில் மட்டும் 10-வே கரப்ஷன், 10 வழியில் ஊழல் நடைபெறுகிறது. இந்த ஊழலின் ஊற்றுக்கண்ணை அடைத்து தாருங்கள். தமிழ்நாட்டில் நெடுஞ்சாலை துறைக்கு நான் 2 கோடி ரூபாய்க்கான 2000 கோடி ரூபாய்க்கான சாலை திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு தருகிறேன் என்று அறிவித்தார். ஒரு கற்றறிந்தவன், ஒரு கல்லூரியினுடைய நிர்வாகி, தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற டாக்டர் மரிய வில்சன் ஒரு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார். பொதுமக்களுக்கு சொல்லுகிறேன், 5 லட்சம் கோடி கடன் வாங்கி வைத்திருந்தான் எடப்பாடி பழனிசாமி என்கிற எருமை மாடு. இப்பொழுது ஸ்டாலின் ஆட்சி வந்ததற்கு பிறகு 5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடியாக உயர்ந்தது. 10 கோடி 10.5 கோடி என்றுதான் பொதுமக்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். நாஞ்சில் சம்பத் சொல்லுகிறேன், அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற எங்கள் நிதித்துறை அமைச்சர் தாக்கல் செய்திருக்கிற வெள்ளை அறிக்கையில் 13 கோடியே 18 லட்சம் ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்திற்கு கடன் இருக்கிறது உண்மையை உடைத்து விட்டார். நீங்கள் இங்கே குடிமகனாக உட்கார்ந்து இருக்கிறீர்கள். கர்ணன் கவசகுண்டத்தோடு பிறந்தான், சீத்தை வில்லோடு பிறந்தாள், கண்ணகி கால் சிலம்போடு பிறந்தாள். வெள்ளை அறிக்கையில் மரிய வில்சன் சொல்லுகிறான், தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் 1,28,800 ரூபாய் கடனோடு பிறக்கிறான் என்று. கடனில் தள்ளினார்கள். கடமை அவர்கள் சரிவர செய்யவில்லை. ஊர் சுற்றினார்கள், உல்லாசம் அனுபவித்தார்கள். அண்ணன் ஸ்டாலின் அவர்களினுடைய அருமை புதல்வன் உதயநிதியை முதலமைச்சராக்குவதற்கு திட்டமிட்டார்கள். ஒரே குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சராக இருந்த கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் 5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்து விட்டார். அடுத்து உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் தீட்டினார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் நான் அதை ஊரெல்லாம் எடுத்து சொன்னேன். உதயநிதி ஒரு உதவாக்கரை, அவன் சூரியனையே இதுவரைக்கும் பார்த்ததில்லை.
எந்த பொறுப்பும் இல்லாதவன். சபிக்கப்பட்ட மக்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும் என்கிற கவலையோ அக்கறையோ இல்லாத காபோதி உதயநிதி. அவன் இந்த நாட்டில் முதலமைச்சர் பொறுப்பேற்றால் தமிழ்நாடு காணாமல் போய்விடும். அடுத்து ஒருவன் தயாராக இருக்கிறான், இன்ப நிதி என்று ஒரு பெயர். அவனை கொண்டு வருவதற்கு அவர்கள் திட்டம் போட்டார்கள். வாரிசு அரசியல் என்கிற பாரிஸ் வாயில் தமிழ்நாடு அரசியல் அழுக்காகி இழுக்காகி போற சூழலில் எங்கள் தலைவர் வந்தார். அறிஞர் அண்ணா 1949 கட்சி தொடங்கினார். 1949 கட்சி தொடங்கிய அண்ணா குரல் தேய பேசினார், விரல் தேய எழுதினார், கால் தேய நடந்தார். அண்ணா தூங்கவே இல்லை 18 ஆண்டு காலம். அண்ணா 18 ஆண்டு காலம் தூங்கவில்லை. கலைஞரே கவிதை தமிழில் சொல்வார், பதுங்கி பாயும் வேங்கையென அண்ணா பாராள வந்தகதை பாரேனும் பகிர்ந்ததுண்டா, யாரேனும் கேட்டதுண்டா என்பார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் 72 அதிமுகவை தொடங்கினார். அவருக்கு ஒரு சினிமா கவர்ச்சி இருந்ததை நான் அலட்சியப்படுத்தவில்லை. திமுக வெறுப்பு தான் அவருக்கு மூலதனமாக இருந்தது. தங்கத்தில் முகமெடுத்து சந்தனத்தில் உடல் எடுத்து வந்த தலைவன். அந்த தலைவன் சின்ன யானை நடையை தந்தது, பொன்னெல்லாம் நிறத்தை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது என்ற தலைவன் 5 ஆண்டு காலத்தில் ஆட்சியை பிடித்தார். அண்ணாவுக்கு 18 ஆண்டு காலம், எம்ஜிஆருக்கு 5 காலம், எங்கள் வெற்றி தலைவன் விஜய் அவர்களுக்கு வெறும் 2.5 ஆண்டு காலம் என்றால் இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் தலைவர் விஜயை தவிர எவரும் நிகழ்த்தியதில்லை. இப்பொழுது 6 மாத காலம் இந்த ஆட்சி தாங்குமா என்று அண்ணன் ஸ்டாலின் கேட்கிறார். நாஞ்சில் சம்பத் மிகுந்த கவலையோடு சொல்லுவேன், நீங்கள் 6 மாத காலம் திமுகவுக்கு தலைவராக இருக்க முடியுமா என்று யோசியுங்கள். உங்கள் கட்சிக்குள்ளேயே குத்துவட்டும் குழப்பமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. உங்களை தூக்கி தூர எறிந்து கனிமொழி அந்த இடத்தில் உட்கார வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஷாஜகான் குடும்பத்தில் நடந்ததை போல அப்பனுக்கே விரோதமாக இருந்த அந்த இடத்தை அலங்கரிக்கலாமா என்று உதயநிதி திட்டமிடுகிறார். ஏன் இப்படி 6 மாதம் இந்த ஆட்சி காலம் தாங்குமா என்கிறீர்கள்? எங்களுக்கு 108 இடம் அறுதி பெரும்பான்மை நாங்கள் பெற்றோம். ஆட்சி அமைப்பதற்கான அவகாசம் 14 நாள் தாருங்கள் என்று கேட்டோம் ஆளுநர் அலேல்கர் அவர்களிடம். மேஜிக் நம்பரை கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். அதே அலேல்கர் ஒரு வார்த்தை சொன்னார், நாஞ்சில் சம்பத் மறக்கவில்லை. திமுக ஆட்சி அமைக்க கோரினாலும், அதிமுக ஆட்சி அமைக்க விரும்பினாலும் நான் அவர்களையும் ஆட்சி அமைக்க கூப்பிடுவேன் என்றார். ஆகவே ஒரு பெரிய சதித்திட்டம் நடக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். 4 நாட்கள் நான் தூங்கவில்லை, குமரி குறும்பி அழுதேன். திமுக ஒரு சதி கிடங்கு, இவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்று நினைத்தேன். நமக்கு ஆதரவு தருவதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது, வெளியில் இருந்து ஆதரவு தருவதற்கு மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி முன்வந்தது. வரலாற்றில் இல்லாத அளவிற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் முன்வந்தது. நீண்ட யோசனைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் முன்வந்தார்கள். அவர்கள் நமது ஆட்சிக்கு ஆதரவு தந்து ஆட்சி அமைக்கிற சூழல் கரையிற பொழுது சித்தரஞ்சன் தாஸ் வீட்டில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் பேராசிரியர் காதர் மீதினை அழைத்து வந்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் வற்புறுத்தினார். எங்கள் ஆட்சிக்கு ஆதரவு தருவதற்கு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு அதே திருமாவளவரை சித்தரஞ்சாஸ் வீட்டில் கூட்டி வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெற முடியுமா என்று யோசியுங்கள் என்று அழுத்தம் கொடுத்தார். ஆட்சி அமைக்க கூடாது என்பதில் அக்கறையோடு இருந்தார். எங்கள் தலைவர் இன்றைக்கு ஆட்சி அமைத்து விட்டார். நாங்கள் நித்தியத்தை இழந்து நின்ற நேரம், நாங்கள் ஒரு நிச்சயமின்மை உடுத்தி இருந்த நேரம், ஆட்சி அமைக்காமல் போய்விடுமோ என்று அலறி அழுத நேரம், துன்பமும் துயரமும் எங்களை கவ்விக்கொண்டிருந்த நேரம், ஆல் இந்தியா காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் 5 உறுப்பினர்கள் ஆதரவை தாவேக்கு ஆட்சி அமைக்க தருகிறோம் என்று அறிவித்ததற்கு பிறகு திமுகவின் 6 கால்கள் ஆடிற்று. மதசார்பற்ற கொள்கை என்றால்
திமுகவுக்கு எவனும் குத்தகை போட்டு கொடுக்கவில்லை. எங்கள் தலைவர் தான் உண்மையான மதசார்பற்ற தலைவன். இன்றைக்கு ஒரு மதசார்பற்ற அணியாக மட்டுமல்ல, தேசிய அரசியலில் இன்றைக்கு பிஜேபி கட்சிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் அடுத்த இடத்தில் இருக்கிற கட்சி தமிழக வெற்றி கழகம் என்கிற இந்த மகத்தான கட்சி. அதனால் ஸ்டாலின் தூக்கம் இல்லாமல் புலம்புகிறார். திமுகவின் ஆற கால்கள் ஆடுகின்றன. நான் இன்றைக்கு காலையில் ரயிலில் வந்து இறங்கி தேனாம்பேட்டை வழியாக நான் வந்து கொண்டிருக்கிற பொழுது அறிவாலயத்தை பார்த்தால் கிளம்பி பெற்ற வீடு மாதிரி மயான அமைதியாக இருக்கிறது. ஆகவே திமுகவின் கதை முடிகிறது. தலைவர் விஜய் அவர்களின் வெற்றி சரித்திரம் தொடர்கிறது. நான் மாவட்ட செயலாளர் டாக்டர் அவர்களுக்கு சொல்வேன், என் தம்பி ஒன்றிய செயலாளர் ஜெகன் பாபுவுக்கு சொல்லுவேன், நமக்கு இன்னும் ஆபத்துகள் இருக்கத்தான் செய்கிறது, நமக்கு அறைகூவல்கள் இருக்கத்தான் செய்கிறது. அந்த ஆபத்துகளையும் அறைகூவல்களையும் எதிர்கொள்வதற்கு அடிக்கடி இது போன்ற மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யுங்கள். நான் இந்த ஊருக்கு வந்த பிறகு நான் வியந்து விட்டேன். மேடைக்கு வந்தால் நானே முதல் இரவில் மேடைக்கு போவது போல நான் உணர்ந்தேன். இவ்வளவு பெரிய மேடை எனக்கு யாரும் இதுவரைக்கும் போட்டு தந்ததில்லை. திருவிடை மருதூர் தெரு அழகு, மன்னார்குடி மதில் அழகு, திருவரங்கம் குடை அழகு, இந்த ஊர் மேடை அழகு. அழகான மேடை போட்டு ஒரு மாநாட்டிற்குரிய தகுதியோடு இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிற நண்பர் சிவகுமாருக்கும் ஜெகன் பாபுவுக்கும் மாவட்ட செயலருக்கும் நன்றி சொல்லி, பெண்களின் கண்டனம் என்னை நோக்கி வருகிறது. விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கொஞ்சம் நேரத்தை தொடங்கி